தேர்தல் பயணம் தேர்தல் பயணம் தேர்தல் பயணம் தேர்தல் பயணம் தேர்தல் பயணம் தேர்தல் பயணம். வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது பொலிட்டிக்கல் மாஸ் செக்மெண்ட். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ஏற்கனவே நீங்கள் தொலைக்காட்சியில் சில மாவட்டங்களில் பார்த்திருக்க கூடும். ஒரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன, ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சிகள், அதே போல தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, அதே போல ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிக்கக்கூடிய கட்சிகள் அந்த மாவட்டத்திற்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை ஒரு ஆரோக்கியமான முறையிலே விவாதிக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக இதனை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே சொல்வது போல வெளிநாடுகள் மட்டும்தான் இது போன்று ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடைபெறும். அது போன்ற ஒரு விவாதத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு நியூஸ் தமிழ் தேர்தல் பயணம் என்ற பெயரிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். காலை நேரங்களில் கல்லூரிகளுக்கு செல்கின்றோம், காலேஜ் மாஸ் என்ற நிகழ்ச்சியை நடத்துகின்றோம். மாலை நேரங்களிலே பொலிட்டிக்கல் மாஸ் என்ற இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகள் அடையாளம் காணப்படுகிறது. இதுவரை ஆட்சி செய்த கட்சிகள் என்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை அந்த மாவட்டங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் விளக்குவதற்கும், அந்த மாவட்ட மக்கள் எளிதாக தெரிந்து கொள்வதற்கும், அதே போல புதிதாக களத்துக்கு வந்து தொடர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்றும், பல விஷயங்கள் மூன்று முக்கிய கட்சிகளுமே என்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறார்கள் என்று தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவர்கள் சார்பிலே வரக்கூடிய பிரதிநிதிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதுபோன்ற ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்திலே நிகழ்த்தலாம் என்று உங்களை நம்பி உங்களுக்காக வந்திருக்கின்றோம். எனவே அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம். நீங்கள் இப்போது எப்படி ஒரு அமைதியான ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கிறீர்களோ அதே போல அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு உங்களுடைய அமைதியான மற்றும் ஒத்துழைப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துவிட்டு நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். திமுகவிலிருந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஐடி விங் அமைப்பு துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய திரு அக்பர் அவரை அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போல அதிமுகவிலிருந்து சரி ஓகே 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 அமைதி அமைதி. அதே போல அதிமுகவிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதன் பிரபாகர் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். திமுக அதிமுகவை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து முதுகலத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய டாக்டர் சந்திரபிரபா அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். மூவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்லலாம்.